Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ring pizza எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிருங்க. இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்து mix பண்ணிரலாம். 1 கப் வெதுவெது தண்ணியில 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்து 10 நிமிஷம் கழிச்சு இதோட சேர்த்து mix பண்ணிரலாம். இப்போ இதோட எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது இப்போ 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிடலாம். ஹவர்ஸ் கழிச்சு மாவு நல்லா பொங்கி வந்தோடனே இதோட எண்ணெய் சேர்த்து இது நல்லா பிசைஞ்சிடலாம். இதை இப்போ 3 பங்கா பிரிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே இதோட 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 1/2 கப் பன்னீர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதோட கசூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி பன்னீர் லைட்டாக ஃப்ரை ஆகணும்னு எடுத்துடலாம். நம்ம பிரித்து வச்சிருக்க மாவுலேருந்து 1 பங்கு எடுத்து இதே மாதிரி தேய்ச்சிடலாம். நான்ஸ்டிக் தவால 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் ரவை மேலாக தூவிடலாம். நம்ம தேய்ச்சி வச்சிருக்க பேஸை இதோட சேர்த்துடலாம். நம்ம எடுத்திருக்க வெள்ளை எல்லை இதே மாதிரி கார்னர்ஸ்ல பிளேஸ் பண்ணிடலாம். எல்லா கார்னர்லையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இதே மாதிரி நடுவில் கட் பண்ணிடலாம். பீட்சா சாஸை இதே மாதிரி கார்னர்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பீட்சா சாஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோன்னே இது மேலே சீஸ் ப்ளேஸ் பண்ணிடலாம்.
இப்போ இது மேலே கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். இது மூணுத்தையும் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். இது மேலே ஆலிவ்ஸ் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீரை இது மேலே இதே மாதிரி வச்சிடலாம். இப்போ இது மேலே சீஸ் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எட்ஜஸ்லாம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். எல்லா கார்னர்ஸ்லையும் இதே மாதிரி சீல் பண்ணணும். இது மேலே வெள்ளை எள் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இது மேலே லைட்டாக மில்க் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். மினிட்ஸ் கழிச்சு நல்லா குக் ஆனோன்னா இது மேலே ஆரிகனோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ரிங் பீட்சா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.